Hello friends, வணக்கம் and welcome to tamilpangusandhai. நான் உங்கள் கோபி. இன்னைக்கு Nifty 50 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 44 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி 0.25% பாசிட்டிவ்ல 17,813ல க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் அதுவே பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 151 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி 0.35% பாசிட்டிவ்ல 42,829ல க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் இன்னைக்கு நிஃப்டியோட ஹீட் மேப் பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் அதிகமான வெயிட்டேஜஸ் இருக்கிற ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸும் கொட்டாக் மஹிந்திரா பேங்க்கும் தான் ஓரளவுக்கு நெகட்டிவ் ரியாக்டாக இருக்குது. அதாவது நிஃப்டியில் அதிகமான வெயிட்டேஜஸ் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாக்ஸ் இன்னைக்கு பாசிட்டிவ் ரியாக்டாக இருந்தாலும் இந்த ரிலையன்ஸ் அண்ட் கொட்டாக் வந்து நெகட்டிவ் ரியாக்ட் ஆனதுனால நிஃப்டி பெருசாக மூவ் ஆகாமல் தடுத்துருச்சுன்னே சொல்லலாம். ஓகே, இன்னைக்கு ஓவரால் மார்க்கெட்டில் டாப் கெய்னர்ஸ்னு பார்க்குறப்போ ஜிஎன்எஃப்சி, ஐடியா, இண்டஸ் டவர், சிமெண்ட்ஸ் அண்ட் சாம்பல் ஃபெர்டிலைசர்ஸ். அண்ட் அதுவே டாப் லூசர்ஸ்னு பார்க்குறப்போ எம்சிஎக்ஸ், இப்கா லேபரேட்டரிஸ், கிராம்ப்டன், AUBank அண்ட் பிவிஆர். ஓகே, ஃபர்தர் இன்னைக்கு மார்க்கெட்டோட முக்கியமான நியூஸ் அப்டேட்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம தமிழ் பங்கு சந்தை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அப்படியே மார்க்கெட் டைமில் லைவ் நியூஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற டெலிகிராம் லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இன்றைக்கி மார்னிங் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து நெகட்டிவ் ரியாக்டாக இருந்தது. ஸோ அதுக்கான ரீசன்ஸ் என்னென்னு பார்க்குறப்போ நேற்று யூஎஸோட மார்க்கெட்ஸ்ன்றது ரொம்பவே நெகட்டிவ் ரியாக்டாக இருந்தது. அதாவது நேற்று யூஎஸ்க்கு சேர்ந்த ஃபர்ஸ்ட் ரிப்பப்ளிக் பேங்க்கோட எர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வீக்காக இருந்தது. ஸோ இதனால் நேற்று ஒரே நாளில் அதோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 49% ஃபால் இருந்தது. ஸோ இதனால் யூஎஸ் பேங்கிங் செக்டரோட ஹெல்த்ன்றது இன்னும் மோசமாக தான் இருக்குன்ற மாதிரி நெகட்டிவ் சென்டிமெண்ட்டை கிரியேட் பண்ணியிருந்தது. ஸோ இதனால் நேற்று யூஎஸ் மார்க்கெட்டில் டவ் ஜோன்ஸ் பார்த்தீங்கன்னா 1.02% ஃபால் இருந்தது. அண்ட் அதுவே S&P 500 வந்து 1.58% ஃபால் இருந்தது. அண்ட் நாஸ்டாக் கிட்டத்தட்ட 1.98% ஃபால் இருந்தது. ஸோ இதனால் நம்மளோட மார்க்கெட்ஸும் இன்றைக்கி மார்னிங் வந்து நெகட்டிவ் ஓப்பனாக இருந்தாலும் அதுக்கப்புறமா அதே யூஎஸ்க்கு சேர்ந்த கூகுள், மைக்ரோசாஃப்ட் கம்பெனிஸ் எல்லாமே பெட்டர் தென் எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்ஸை போஸ்ட் பண்ணதுனால யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் எல்லாமே பாசிட்டிவ் ரியாக்ட் ஆக ஆரம்பிச்சது. ஸோ அப்படி நம்மளோட மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா அதோட மார்னிங் டிப்லேருந்து ரெக்கவரி ஆகிடுச்சு. அண்ட் ஓவராலாகவே நம்மளோட மார்க்கெட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 வீக்காகவே வந்து பெருசாக அப் சைடோ இல்லை பெருசாக டவுன் சைடோ மூவ் ஆகாமல் ஓரளவுக்கு ரேஞ்ச் பவுண்ட்லேயே ட்ரேட் இருக்குது. அண்ட் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட இந்தியா விக்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப லோயஸ்ட் லெவல்ஸ் தான் இருக்குன்னு சொல்லணும். அதாவது வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ்ன்றது ரொம்பவே கம்மியாக இருக்கிறதுனால மார்க்கெட்லேயும் வாலட்டிலிட்டி இல்லைன்னு புரிஞ்சுக்கலாம். அண்ட் அதுவே அடுத்து மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் ட்ரிகர்ஸ்னு பார்க்குறப்போ அந்தந்த ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்கான Q4 ரிசல்ட்ஸும் அண்ட் அந்த கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் கமெண்ட்ரியும் அண்ட் இந்த வாரம் எக்ஸ்பெக்ட் பண்ணுற யூஎஸோட இன்ஃப்ளேஷன் டேட்டா அண்ட் ஜிடிபி டேட்டா. ஸோ இப்போதைக்கு யூஎஸோட இன்ஃப்ளேஷன்றது ஓரளவுக்கு மாடரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அது கண்டினியூ ஆச்சுன்னா அது ஓவரால் ஈக்விட்டி மார்க்கெட்டுக்கு பாசிட்டிவாக இருக்கும். ஓகே, அடுத்து குஜராத் ஸ்டேட் PSU கம்பெனிஸ் ரிலேட்டாக ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. அதை டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ குஜராத் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா குஜராத்துக்கு சேர்ந்த ஸ்டேட் PSU கம்பெனிஸோட டிவிடெண்ட், பைபேக், போனஸ் ஆர் ஸ்பிளிட்டை பற்றி ஒரு முக்கியமான பாலிசி சேஞ்சை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு டிவிடெண்ட்டை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த குஜராத் ஸ்டேட் PSU கம்பெனிஸ் வந்து அவங்களோட ஷேர் ஹோல்டர்ஸுக்கு மினிமம் 30% ஆஃப் தேர் ப்ராஃபிட்டை டிவிடெண்ட்டாக கொடுக்கணும் ஆர் 5% ஆஃப் தேர் நெட்வொர்த். அதாவது 30% ஆஃப் தேர் ப்ராஃபிட் ஆர் 5% ஆஃப் த நெட்வொர்க். இதில் எது அதிகமோ அதை மினிமம் டிவிடெண்ட்டாக ஷேர் ஹோல்டர்ஸுக்கு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் பைபேக்கை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த கம்பெனிஸ் வந்து 2000 crores மேலே நெட்வொர்த் இருக்கோ அண்ட் கேஷ் அவங்கக்கிட்ட அட்லீஸ்ட் 1000 crores இருக்கோ அவங்க கண்டிப்பாக பைபேக் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது போனஸ் இஷ்யூ பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா எந்த கம்பெனிஸோட ரிசர்வ்ஸ் வந்து அவங்களோட ஷேர் கேபிட்டலை விட 10 times அதிகமாக இருக்கோ அந்த கம்பெனிஸ் போனஸ் இஷ்யூ பண்ணணும். அண்ட் ஸ்பிளிட்டை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா எந்த கம்பெனிஸோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் ஆர் புக் வேல்யூ வந்து அவங்களோட ஃபேஸ் வேல்யூ விட 50 times அதிகமாக இருக்கோ அவங்க ஸ்பிளிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதில் எனிவே ஃபேஸ் வேல்யூன்றது ₹1 மேலே இருக்கிற கம்பெனிக்கு தான் இது அப்ளிகபிள். ஸோ இதில் ஸ்பிளிட் கூட பெரிய இம்பாக்டை வந்து ஷேர் ஹோல்டர்ஸுக்கு கொடுத்துறாது. ஆனால் பைபேக் ஆர் போனஸ் இஷ்யூ அண்ட் முக்கியமாக டிவிடெண்ட் பே அவுட்ன்றது அவங்களோட ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வெல்த் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த குஜராத் ஸ்டேட் PSU கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா பெருசாக இது வரைக்கும் டிவிடெண்ட்டை கொடுத்ததில்லை. ஆனால் இப்போ மினிமமாகவே 30% ஆஃப் தேர் ப்ராஃபிட் ஆர் 5% ஆஃப் தேர் நெட்வொர்த்தை டிவிடெண்ட்டாக கொடுக்கணுன்றதுனால இவங்க கொடுக்க போகிற டிவிடெண்ட்ன்றது அதிகமாகும். அண்ட் அதே போல் இந்த பாலிசியில் மென்ஷன் பண்ண சில கண்டிஷன்ஸ்க்கு மீட் பண்ணுற கம்பெனிஸ் எல்லாமே பைபேக் அண்ட் போனஸ் எல்லாமே டிக்ளேர் பண்ண வேண்டியதாக இருக்கும். அண்ட் இதில் ஸ்பெசிஃபிக்காக GSFC அதாவது குஜராத் ஸ்டேட் ஃபெர்டிலைசர்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸ்ன்ற கம்பெனி பார்த்தீங்கன்னா அவங்களோட பிஸ்னஸையும் தாண்டி மற்ற குஜராத் ஸ்டேட் PSU கம்பெனிஸ்லையும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 4,200 crores மேலே இருக்குது. அண்ட் அதுவே இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேப்லே பார்த்தீங்கன்னா 6,000 crores தான் இருக்குது. ஸோ இதனால் GSFCயோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியான ப்ரைஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். அண்ட் இந்த குஜராத் ஸ்டேட் கம்பெனிஸ் எல்லாமே டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணுறப்போ அதெல்லாமே இந்த ஹோல்டிங் கம்பெனியான GSFCக்கும் வரும். அண்ட் இந்த GSFCயும் ஃபர்தர் அவங்களோட பிஸ்னஸ்லேருந்து டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க.
ஸோ இதனால் இந்த என்டையர் அனௌன்ஸ்மெண்ட்டில் இந்த ஜிஎஸ்எஃப்சின்ற கம்பெனி தான் பார்த்தீங்கன்னா பிக்கெஸ்ட் பெனிஃபிஷியராக இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஓவரில் இந்த அப்டேட்க்கு அப்புறமா இன்றைக்கி குஜராத் ஸ்டேட் PSU கம்பெனிஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ GMTCயோட ஷேர் ப்ரைஸ் 19.98% ப்ரைஸாக இருக்குது. GSFCயோட ஷேர் ப்ரைஸ் 19.95% அண்ட் அதுவே குஜராத் இண்டஸ்ட்ரீஸ் பவர் கம்பெனி வந்து 19.95% அண்ட் குஜராத் ஆல்கலிஸ் அண்ட் கெமிக்கல்ஸ் 17.21% அண்ட் குஜராத் நர்மதா வேலி ஃபர்டிலைசர்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸ் 10.55% அண்ட் அதுவே குஜராத் ஸ்டேட் பெட்ரோநெட் 7.15% அண்ட் குஜராத் கேஸ்ன்றது 1.01% ப்ரைஸாக இருக்குது. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இதை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கான எங்களோட எஃபர்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, அடுத்து KPIT டெக்னாலஜிஸோட அப்டேட்டை பார்க்கலாம். KPIT டெக்னாலஜிஸோட Q4 ரிசல்ட்ஸை போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணுறப்போ ரெவன்யூ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 11% அதிகமாக இருக்குது. அண்ட் நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 7.23% அதிகமாக இருக்குது. ஆனால் மார்ஜின்ஸ் பார்த்தீங்கன்னா 15.95%லேருந்து 14.5%க்கு ஃபால் இருக்குது. ஸோ மார்ஜின் இம்பேக்டாக இருந்தாலும் ரெவன்யூ அண்ட் ப்ராஃபிட் எல்லாமே நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அண்ட் ஈவன் இதை தாண்டி மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா அடுத்த ஃபினான்ஷியலோட ரெவன்யூ கைடன்ஸை கிட்டத்தட்ட 27 to 30% கொடுத்துருக்காங்க. அதாவது பெரிய பெரிய கம்பெனிஸான இன்ஃபோசிஸ் ஆர் HCL எல்லாமே அவங்களோட ரெவன்யூ கைடன்ஸை ப்ரீ கோவிட் லெவல்ஸுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது ஒரு 5 to 7% கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் KPIT டெக்னாலஜிஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் 27 to 30% ரெவன்யூ கைடன்ஸை கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் அதுவே மார்ஜின் கைடன்ஸை 19 to 20% கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாசிட்டிவ் அப்டேட்னால இன்றைக்கி KPIT டெக்னாலஜிஸோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே ஆல்மோஸ்ட் 6.28% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து AU ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கோட Q4 ரிசல்ட்ஸை பார்க்கலாம். ஸோ AU ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கோட Q4 ரிசல்ட்ஸை போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 30% அதிகமாக இருக்குது. அண்ட் அது ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 23% அதிகமாக இருக்குது. அண்ட் அது ப்ரொவிஷன்ஸ் அதிகமானதுன்றது நெகட்டிவாக இருக்குது. அண்ட் அசட் குவாலிட்டின்னு பார்க்குறப்போ அதாவது கிராஸ் NPA பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அண்ட் ஈவன் நெட் NPAவும் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ ஓவரால் ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பெட்டராகவே இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் மேனேஜ்மெண்ட்டோட கமெண்ட்ரி பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக இருந்தது. அதாவது பேங்க் வந்து அவங்களோட பிஸ்னஸில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் அதனால அவங்களோட காஸ்ட் டு இன்கம் ரேஷியோ அதாவது அவங்களோட இன்கம் விட காஸ்ட்ன்றது அடுத்த 1 வருஷம் ஒரு 1.5 வருஷம் வரைக்குமே அதிகமாக இருக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் மார்ஜின்ஸும் இந்த ஃபினான்ஷியல் 2024 கம்மியாக இருக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுவே லோன் க்ரோத்ன்றது அரௌண்ட் 28% இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. எனவே இந்த ஓவரால் அப்டேட்க்கு அப்புறமா AU ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எண்ட் ஆஃப் த 2.54% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து மாருதி சுசுக்கியோட Q4 ரிசல்ட்ஸை பார்க்கலாம். மாருதி சுசுக்கியோட Q4 ரிசல்ட்ஸை போன வருஷத்தோட Q4 கம்பேர் பண்ணுறப்போ அவங்களோட ரெவன்யூ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 20% அதிகமாக இருக்குது. அண்ட் அது ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 42.6% அதிகமாக இருக்குது. அண்ட் மார்ஜின்ஸும் பார்த்தீங்கன்னா 9.1%லேருந்து 10.4% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ இதை பார்க்குறப்போ கம்பெனி பண்ண ப்ரைஸ் ஹைக் எல்லாமே ஓரளவுக்கு பெனிஃபிட்டை கொடுத்துருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். அண்ட் கம்பெனியோட போர்டு வந்து கெப்பாசிட்டி எக்ஸ்பென்ஷனுக்கு அப்ரூவ் பண்ணியிருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. அதாவது டிமாண்ட் அதிகமாக இருக்குன்னு 10 lakh யூனிட்ஸ் அளவுக்கு கெப்பாசிட்டி எக்ஸ்பென்ஷனுக்கு அப்ரூவ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த கெப்பாசிட்டி அடிஷனுக்கான டைம் லைன் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே ஃபைனலைஸ் பண்ணலன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே இன்டர்னல் அக்ரூவல்ஸ்லேருந்து எடுத்துக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. எனிவே இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே மாருதி சுசுக்கியோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 0.45% பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து டாடா மோட்டார்ஸோட அப்டேட்டை பார்க்கலாம். S&P குளோபல் ரேட்டிங்ஸ்ன்றவங்க டாடா மோட்டார்ஸோட லாங் டேர்ம் இஷ்யூர் கிரெடிட் அண்ட் இஷ்யூ ரேட்டிங்ஸை அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. அதாவது முன்னாடி இருந்து BB- இருந்து இப்போ BBக்கு அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுவே ஜாகுவார் அண்ட் லேண்ட் ரோவரோடது B+ல இருந்து BB- அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. பொதுவாக கம்பெனிஸ் வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணுறப்போ இந்த மாதிரி கம்பெனிஸோட ரேட்டிங்ஸை பார்ப்பாங்க. ஸோ பெட்டரான ரேட்டிங்ஸ் இருக்கிற கம்பெனிஸ்க்கு ஃபண்ட் ரைசிங்ன்றது ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் அதுவே புவர் ரேட்டிங்ஸ் இருக்கிறவங்களுக்கு ஃபண்ட் ரைசிங்ன்றது ரொம்பவே கஷ்டமும் அண்ட் காஸ்ட்லியாகவும் இருக்கும். ஸோ இதனால் பொதுவாக ரேட்டிங் ஏஜென்சிஸ் வந்து கம்பெனிஸோட கிரெடிட் ரேட்டிங்ஸ் அப்கிரேட் பண்ணாங்கன்னா அது கம்பெனிஸ்க்கு ஓரளவுக்கு பாசிட்டிவான அப்டேட்னே சொல்லலாம். அண்ட் இப்படி S&P குளோபல் ரேட்டிங்ஸ் வந்து டாடா மோட்டார்ஸோட இந்த ரேட்டிங்ஸை அப்கிரேட் பண்ணதுக்கு என்ன காரணமாக சொல்லியிருக்காங்கன்னா அடுத்து 12 to 18 monthஸில் டாடா மோட்டார்ஸோட கேஷ் ஃப்ளோன்றது ஸ்ட்ரென்தன் ஆகும். அண்ட் ஃப்ரீ ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோ அண்ட் சாலிட் எர்னிங்ஸ் எல்லாமே அவங்களோட டெட் ரிடக்ஷனை வந்து சப்போர்ட் பண்ணும். அண்ட் அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக டாடா மோட்டார்ஸோட சப்சிடரி கம்பெனியோட டாடா டெக்னாலஜிஸை அவங்க பிளான் பண்ணது போல் IPO வழியாக மார்க்கெட்டில் லிஸ்ட் பண்ணாங்கன்னா அது ஃபர்தர் டாடா மோட்டார்ஸோட டெட் ரிடக்ஷனை ஆக்சிலரேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒருவேளை டாடா மோட்டார்ஸோட கேஷ் ஃப்ளோவோ இல்லை எர்னிங்ஸோ டிக்ளைன் ஆச்சுன்னா அப்போ இந்த ரேட்டிங்கை குறைப்போம்னு சொல்லியிருக்காங்க. எனிவே இன்னைக்கு டாடா மோட்டார்ஸோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே ஆல்மோஸ்ட் 0.98% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் இதே போல் S&P குளோபல் ரேட்டிங்ஸ்ன்றவங்க டாடா பவரோட ரேட்டிங்கையும் அப்கிரேட் பண்ணியிருக்கிறதா இன்னைக்கு மார்க்கெட் முடிஞ்ச பிறகு அப்டேட் வந்திருந்தது. அதாவது டாடா பவரோட ரேட்டிங்ஸை BBலேருந்து BB+க்கு அப்டேட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து மஹிந்திரா CIE ஆட்டோமோட்டிவோட அப்டேட்டை பார்க்கலாம். இந்த கம்பெனி போஸ்ட் பண்ண Q4 ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாகவே இருந்தது.
அதாவது போத் குவார்டர் அண்ட் குவார்டர் கம்பேர் பண்ணுறப்பவும் அண்ட் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணுறப்பவும் போத் ரெவன்யூ அண்ட் ப்ராஃபிட் எல்லாமே ரொம்பவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அண்ட் ஈவன் மார்ஜின்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருந்தது. அண்ட் இந்த வாட்டி வந்த மார்ஜின்ஸ் பார்த்தீங்கன்னா கம்பெனியோட ஹையஸ்ட் எவர் மார்ஜின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இப்படி மார்ஜின்ஸ் ரொம்பவே இம்ப்ரூவ் ஆனதுக்கு முக்கியமான காரணம் வந்து ரொம்பவே இன்க்ரீஸ் ஆன எனர்ஜி ப்ரைஸஸ் போன குவார்ட்டரில் கம்மியானது தான் சொல்கிறாங்க. இனிவே இந்த அப்டேட்க்கு அப்புறமா இன்றைக்கி மஹிந்திரா சிஐஇ ஆட்டோமோட்டிவோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 7.32% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து எஃப்ஐஎஸ் அண்ட் டிஎஸோட டேட்டா பார்க்கலாம். லாஸ்ட்டு 7 டேஸாக எஃப்ஐஎஸ் வந்து செல்லிங் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸ் வந்து 1257 crores நெட் பையிங் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுவே டிஏஎஸ் பார்த்தீங்கன்னா 227 crores நெட் செல்லிங் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுவே இன்றைக்கி என்னோடய ட்ரேடிங் போர்ஷன்ஸ்னு பார்க்குறப்போ இன்றைக்கி எண்ட் ஆஃப் த டே என்னோட ட்ரேடிங் போர்ஷனோட எம்டிஎம் ப்ராஃபிட் வந்து ஆல்மோஸ்ட் 2.96 lakhs இருக்குது. ஓகே, அடுத்து நாளைக்கு எக்ஸ்பைரி ஆகிற நிஃப்டி ஆப்ஷன் செயின் பார்க்குறப்போ கால் ஆப்ஷன் சைடில் அதிகமாக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ன்றது இப்போ இமிடியாக 18,000 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பில்டாக இருக்குது. அண்ட் அது புட் ஆப்ஷன் சைடில் அதிகமாக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ன்றது இப்போ இமிடியாக 17,700 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பில்டாக இருக்குது. பட் அதே ஸ்ட்ரைக் ப்ரைஸோட கால் ஆப்ஷன் சைடில் அதிகமாக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பில்டாக இருக்கிறதுனால 17,600 ஸ்ட்ரைக் ப்ரைஸை ஒரு பெட்டர் சப்போர்ட்டாக பார்க்கலாம். ஸோ இது டேட்டா படி பார்க்குறப்போ நாளைக்கு நிஃப்டியோட எக்ஸ்பைரி ரேஞ்சுன்றது 17,600லேருந்து 18,000 இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஓகே, அடுத்து ஃபைனலாக இன்றைக்கான கோட் பார்த்தீங்கன்னா கான்ஃபிடென்ஸ் க்ரோஸ் வித் ஆக்ஷன் அண்ட் ஷ்ரிங்க்ஸ் வித் ஐடில்னஸ். அதாவது இது நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, ஏதாவது ஒரு கஷ்டமான செயலை பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறப்போ அதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாலே போதும், உங்களோட கான்ஃபிடன்ஸ்ன்றது அதிகமாகும். ஆனால் அப்படி ஸ்டார்ட் பண்ணாமல் சும்மாவே இருந்தீங்கன்னா உங்களுக்கு இருந்த கொஞ்சம் கான்ஃபிடன்ஸும் கம்மியாகிட்டே இருக்கும். அண்ட் இதை பற்றி உங்களோட கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள்.